ஐ மீன் நீங்க வீடியோ கால்ல வரும்பொழுது, நாங்க அத பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவா சொல்ல முடியும். இப்ப எல்லாமே ஆன்லைனா போயிருச்சு. ஸோ நீங்க வந்து இதுல ஒண்ணும் ஒளிவு முறை வீடியோ கால்ல நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சிடலாம். ம். ஃபீஸ நீங்க ஜிபேல போட்டு விட போறீங்க கிடந்து. ஸோ நீங்க வீடியோ கால்ல வரும்பொழுது நாங்க சொல்லுவோம், "அம்மா உங்க காது கிட்ட இப்படி கொண்டு போங்கம்மா. உங்க ம். கைரேகைய இப்படி காமிங்கம்மா. ஃபோட்டோல" அப்படின்னு ஓகே. சொல்றப்ப உங்களுடைய வேலை எளிமையா முடியும். ஸோ ம். புகைப்படத்துல பார்க்கலாம். என்ன பொறுத்தளவு அது அவ்வளோ அக்யூரேட்டா வர்றது க வாய்ப்பில்ல. ஏன்னா நேயர்கள் எல்லாம் பார்த்துட்டு புகைப்படத்த மட்டும் அனுப்பிச்சு விட்டுட்டு சொல்லணும்னு சொல்லி ஏமாறக்கூடாது. ஒரு தொழில்ல ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. கண்டிப்பா, அதுதான் இந்த கண்டிப்பா. தொழிலும், இந்த சேனலையும் நான் ரொம்ப லவ் பண்றேன். இது என்னுடைய தலையாய என்னுடைய உயிர். அதனால இப்பயே நான் அத ஓப்பனா சொல்லிடுறேன். தவிர்க்க முடியாதவர்கள் புகைப்படத்தை அனுப்புங்க. பட் கைரேகையில வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பையனுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கு? அவன் அந்த சம்பாதிப்பது கடினம் அல்ல. ம். கட்டுப்படுத்துவது, சேமிப்பது கடினம். அது. ஸோ அந்த அமைப்பு எப்படி இருக்கும்? அப்புறம் கைப்பிடிச்சாலோ உட்றாதேன்னு சொல்றோம். ஏன் அப்டின்னா, அந்த கைப்பிடிக்கக்கூடியவள் அப்படிங்கிறவ மனைவின்னு அர்த்தம். திருமண காலத்துல 2 கையும் வச்சு நம்ம இது பண்றது. தன் கைப்பிடித்து வரக்கூடிய அந்த பெண்ணை, இவன் கடைசி முடிக்க காப்பாத்தியக்கூடிய ரேகை இருக்குதா? அது பொருளாதாரம் மட்டும் இல்ல, ஓகே. தானியங்கள். அந்த காலத்துல தானியங்கள் சேர்த்து வச்சு, அ வ வ பயிருக்கு போடுவாங்க. தானியங்கள பண்டமாற்று முறை பண்ணுவாங்க. அந்த அமைப்பு இருக்குதா? அப்புறம் ம். இந்த பொண்ணு வந்த நேரமோ, இந்த பையன் வந்த நேரமோ, அவனுடைய ஆயுள்ல எதுவும் குறை வந்துருதா? ஏதாவது ஊனமாயிருவானா? ஒரு ஆக்சிடென்ட் ஆகியோ, எதுவோ. ஸோ இதெல்லாம் கைரேகையில கணிச்சிடலாம். எதற்கு, எப்படி பயன்படுத்தணும்னு பாருங்க. இது எதுவுமே இல்ல அப்டின்னா, சாமுத்திரிகா பாருங்க. சாமுத்திரிகாவ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குழப்பமா இருந்தா, உங்களுடைய உண்மையான ஜாதகத்த பாருங்க. அதிலே ம். எல்லாமே அடங்கிரும். அந்த ஜாதகத்திலயும் ஒரு ச ச குறைபாடுகள் அல்லது ஜாதகத்திலயும் எனக்கு நடக்கல சார் அப்படிங்கிற பட்சத்துல, என்ன பொறுத்தளவு சாமுத்திரிகா உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் கிளியர் ஆகும். இந்த சாமுத்திரிகானால நான் சொல்ல வர்றது என்னன்னா, நெறைய காலதாமத திருமணம் பெண்கள் காத்திருக்கிறாங்க. பெண்கள் மட்டும் இல்ல, அவங்களுக்கெல்லாம் ஆண்கள் சீக்கிரம் எல்லாருமே வந்து திருமணம். ஆமா. அது உண்மதான். அந்த ம். காலதாமத திருமணம் இந்த பெண்களுக்கு இனிமே இருக்கக்கூடாது. அது டயத்திலே திருமணம் ஆகணும். அதேபோல நெறைய ஆண்கள் முதிர் கன்னியர்களாக தீரர்கள். அந்த தன்மையும் மாறணும் அப்டின்னா, அதற்கு வந்து இந்த சாமுத்திரிகா பெருசும் பயன்படும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா. என்னுடைய நோக்கம்.